Hi friends, welcome to Sakti's Kitchen. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம ஒரு ஹெல்தியான கேசரி தாங்க பார்க்க போறோம். குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய பால் வச்சு ஒரு யம்மியான ஒரு கேசரி நம்ம பண்ண போறோம். ஹெல்தி கேசரி பண்ண போறோம். கேன்சர் கேசரி இல்ல. என்ன சக்தி குழப்பற அப்படின்றீங்களா? குழப்பலங்க, தெளிவா சொல்றேன். நம்ம செய்யறது ஹெல்தியான கேசரி தான். ஆனால் ஃபுட் கலரோட சைடு எஃபெக்ட் வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேங்க, கண்டிப்பாக பாருங்கள். இதை கலந்து செஞ்சோன்னா கேன்சர் கேசரி. கேன்சர் மட்டும் இல்லைங்க, இது நிறைய கிஃப்ட் நமக்கு தரும். இது கலந்தா கிஃப்ட்னா என்ன, மோசமான விளைவு நம்ம உடம்புக்கு தருங்க. அதனால் இது இல்லாமல் நம்ம எவ்வளோ ஹெல்த்தியாக செய்யலாம், நிறைய வழி இருக்குது. சரி வாங்க ஹெல்த்தியான கேசரி நம்ம பார்க்கலாம். வாங்க பால் கேசரி செய்யலாம். கேஸ் ஸ்டவ் பற்ற வச்சு பேன் வச்சுக்கலாம். பேனில் 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த நெய்யில் முந்திரி, பாதாம், ட்ரை கிரேப்ஸ் இது 3ஐயும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். முதல்ல முந்திரி, பாதாம் வறுத்து எடுத்துடலாம். முந்திரியும் பாதாமும் கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சுங்க. இப்போ இதை ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த நெய்யிலே நம்ம ட்ரை திராட்சையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இந்த ட்ரை திராட்சை பலூன் மாதிரி உப்பி வரணும், கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. உப்பி வந்தாலே அது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போது இந்த பலூன் மாதிரி உப்புனதுமே நம்ம எடுத்து இது வேறு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதை பாருங்கள், உப்பி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும். இப்போ இதை அதே பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது அந்த பேனில் இருக்க நெய்யிலே 1 கிளாஸ் கேசரி ரவை வறுத்து எடுத்துக்கலாம். கேசரி ரவைன்னு கடையில் கேளுங்க, பெருசு பெருசாக இருக்கும். அது ரொம்ப நெய் ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா பொல பொலன்னு சூப்பராக வருங்க. ரவை நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ எடுத்து வச்சிடலாம். 1 கிளாஸ் ரவைக்கு 4 கிளாஸ் பால் எடுத்துக்கலாம். நான் பால் பசும்பால் எடுத்திருக்கேன், காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பாலாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. 1 கிளாஸ் ரவைக்கு 4 கிளாஸ் பால் ஊற்றலாம். ரொம்ப க்ரீமியாக அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இதை நீங்கள் ஒரு முறை நீங்கள் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த கேசரி நீங்கள் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது நான் 4 கிளாஸ் பால் ஊற்றிட்டேன். இப்போ 4 கிளாஸ் ஊற்றியாச்சு. இது கொதி வரட்டும். நான் காய்ச்சின பால் எடுத்திருக்கேன், அதனால் கொதி வந்ததுமே நான் ரவை சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் பச்சை பால் சேர்க்குறதா இருந்தால் அது ஒரு 2 நிமிஷம் அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் தான் ரவை சேர்க்கணும். இதை மூடி வைக்கக்கூடாது. நம்ம மூடி வச்சோம்னா பால் பொங்கி வந்துடும். வெறும் தண்ணி ஆட் பண்ணோன்னா வாட்டர்னா பொங்காது இல்லையா, பால்ன்றதால பொங்கி வந்துடும். அதனால் மூடக்கூடாது. அப்படியே இது பொங்கு வரட்டும். பால் நல்லா கொதி வந்துடுச்சு. நீங்கள் பச்சை பால் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 2 நிமிஷம் அந்த பச்சை ஸ்மெல் போகணும். அந்த ஸ்மெல் போனதுக்கப்புறம் நீங்கள் ரவை சேர்த்துக்கோங்க. நான் காய்ச்சி ஆற வச்சு திரும்ப சூடு பண்ணுற பால்ன்றதால நான் ரவை உடனே சேர்த்துக்க போகிறேன். இப்போது இந்த மாதிரி அடி பிடிக்காமல் இருக்கணும். லைட்டாக நீங்கள் மிடில் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க இது. இப்போ இது கூட நான் ரவை சேர்த்துக்கிறேன். 1 கிளாஸ் ரவை. ரவை அப்படியே கொட்டிகிட்டே நம்ம கிளறி விடணும், கட்டி தட்டாமல் இருக்கும். அப்போ தான் அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி அப்படி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போது இது ஃப்ளேம் கொஞ்சம் ஹைலே இருக்கட்டும். மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் அந்த பால்லாம் ரவையில் அப்சர்வ் ஆகிடும். அது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இந்த மாதிரி நல்லா பால் அப்சர்வ் ஆகிட்ட அப்புறம் நம்ம சுகர் சேர்த்தோன்னா இது டபுள் பாயில் மெத்தடில் வேகும். அப்போ நமக்கு நிறைய நெய் தேவைப்படாது, நிறைய எண்ணெய் ஊற்றணுன்னு அவசியம் இல்லை, அருமையாக வரும். இங்கே பாருங்கள், பால் ஃபுல்லாக ரவையில் அப்சர்வ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம சுகர் சேர்த்துக்கணும். 1 கிளாஸ் ரவைக்கு 1 கிளாஸ் சர்க்கரை நீங்கள் சேர்த்துக்குங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போது இந்த சர்க்கரையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இப்போ இது மிக்ஸ் பண்ணதும் கொஞ்சம் இந்த சர்க்கரை மெல்ட் ஆகுங்க. மெல்ட் ஆகி திரும்பவும் அந்த சுகர் அந்த ரவைக்குள்ளே அப்சர்வ் ஆகிடும். இதை நம்ம கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். நீங்கள் மெதுவாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு, கல்லுப்பு இருந்தால் ஒரு 2 கல்லுப்பு சேர்த்துக்குங்க. அந்த சுகர் அந்த இனிப்பை நல்லா தூக்கி கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த கல்லுப்பு சேர்க்குறோம். இனிப்பு எந்த பொருளாக இருந்தாலும் அதில் 1 கல்லுப்பு சேர்த்துக்குங்க. இப்போது இந்த சுகர்லாம் அப்சர்வ் ஆகிடுச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம்.
இந்த நெய் வந்து இந்த ஒரு ஸ்பூன் இந்த டைமில் நம்ம ஆட் பண்ணுறதால ரவை வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக சாப்பிட்றதுக்கு நல்லா மணல் மணலாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 4 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன், இதையும் நம்ம சேர்த்துடலாம். ஏலக்காயை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பால் கேசரிக்கு ஏலக்காய் நிறைய போட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ திரும்பவும் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்பூன் அப்பப்போ கிளறும்போது ரவை ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நம்ம கடைசி அதிகமான நெய் தேவைப்படாதுங்க. ஒரு 6-7 ஸ்பூன்லேயே 1/4 கிலோ கேசரி நம்ம செஞ்சிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதாங்க, பால் கேசரி ரெடி. அருமையான மில்க் கேசரி சூப்பராக அட்டகாசமாக க்ரீமியாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ கடைசியாக மீதி இருக்கிற 4 ஸ்பூன் நெய்யும் நம்ம விட்டுக்கலாம். 4 ஸ்பூன் நெய் விட்டு கூட முந்திரி, திராட்சை, பாதாம் எல்லா நட்ஸையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் நம்ம. ஆஹா, அப்படியே இந்த வாசனை, நெய் வாசனையும் இந்த முந்திரி, திராட்சை அப்பா இப்போவே எடுத்து சாப்பிட்றலான்னு இருக்குங்க. அவ்வளோ அருமையாக இருக்குது. அவ்வளோதாங்க, பால் கேசரி ரெடி. இதை ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்குங்க. எப்படி இருக்குது பாருங்கள், அவ்வளோ சூப்பராக க்ரீமியாக இருக்குது பாருங்கள். ஒரு க்ரீமியான யம்மியான பால் கேசரி ரெடிங்க. இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் 6 to 60s வரைக்கும் அவ்வளோவா என்ஜாய் பண்ணி சூப்பராக சாப்பிடுவாங்க. நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரும். கலர் தயவு செய்து ஆட் பண்ணாதீங்க. நம்ம குழந்தைங்களுக்கு அமிர்தம் தான் செஞ்சு கொடுக்குறோம், அது கூட விஷத்தை நம்ம கலந்துடக்கூடாது. ஹாப்பியாக செஞ்சு சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருக்குது பாருங்கள், சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க. அருமையான பால் கேசரிங்க. தயவு செய்து இந்த மாதிரி ஒரு அமிர்தத்தில் கலருன்ற ஒரு விஷயத்தை நம்ம கலக்காமல் நம்ம குழந்தைங்களுக்கும் நம்ம ஃபேமிலிக்கும் இனிமேல் ஒரு ஹெல்த்தியான கேசரியாக ஷேர் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாம் இந்த ஃபுட் கலர் சாப்பிட்றதால கண்டிப்பாக கேன்சர் வருங்க, ஃப்யூச்சரில் வரும். ஆனால் இதால் தான் வந்ததான்னு நமக்கு தெரியாது. பெரிய பெரிய நாடுகளில் இதெல்லாம் தடை பண்ணிட்டாங்க, ஆனால் நம்ம நாட்டில் இது தடை பண்ணல. குரோமோசோமையும் பாதிக்குமா, அடுத்த ஜென்ரேஷன் வரைக்கும் இது கடத்தப்படுங்க இந்த பாதி. வெளியே சாப்பிட்றது தப்பு இல்லை, ஆனால் இந்த மாதிரி கலராக சாப்பிட்றது நமக்கு ரொம்ப ஆபத்தை தரும். ஃபுட் கலர் 40 வகை இருக்குதுங்க, ஆனால் 40ஐயுமே ஆய்வுக்கு உட்படுத்தும் போது 40மே பயங்கரமான பின்விளைவை கொடுக்கக்கூடியதாக தான் இருக்குது. ஆரஞ்சு கலர், மஞ்சள் கலர் வந்து நமக்கு ரொம்ப அலர்ஜியை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இது நம்ம நாட்டில் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எந்த தடையும் இல்லாததால் உணவு தயாரிக்கிறவங்க அவங்க இஷ்டத்துக்கு எவ்வளோ வேணாலும் போட்டு யூஸ் பண்ணுறாங்க. வாங்குகிற நம்ம தாங்க விழிப்பாக இருந்துக்கணும். இருக்கிறதுலே சிவப்பு நிறம் ரொம்ப கொடூரமானதுங்க, அது வந்து உணவை விஷமாக்கிடுமா. ஆய்வுக்குட்படுத்தும் போது இருக்கிறதுலே சிவப்பு, ஆரஞ்சு, நீலம் இது ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்தும். அதனால் இந்த பாதிப்பான உணவுகளை விட்டுருங்க. நம்ம வீட்டில் செஞ்சு நல்லதாக நம்ம சாப்பிடுவோம். நிறைய ஹெல்த்தியான ரெசிபீஸ், நிறைய ஹெல்த்தியான ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு நிறைய இருக்குது. நம்ம அதை வீட்டிலே நம்ம செஞ்சு சாப்பிடும்போது ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக இருக்கலாங்க. நீங்கள் வந்து இனி இந்த கலரை தவிர்த்துருங்க. இந்த ஃபுட் கலர் வந்து அமெரிக்கா, கனடா இங்கெல்லாம் வந்து தடை போட்டிருக்காங்க, ஆனால் நம்ம நாட்டில் தடை போடலை. அது மட்டும் இல்லை, பல நாடுகளில் வந்து இதை தடை பண்ணியிருக்காங்க. எவ்வளோ அளவு யூஸ் பண்ணணுன்ற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் எதுவுமே கிடையாதுங்க நம்ம நாட்டில். அதனால் இஷ்டத்துக்கு வியாபாரம் பண்ணுறவங்க கலரை அள்ளி போடுறாங்க. அவங்க மேலே நம்ம தப்பு சொல்ல முடியாது. நம்ம கலர்ஃபுல்லாக பார்த்து வாங்குறது தான், அதாவது வியாபாரம் பண்ணுறவங்கள விட வாங்குறவங்க தான் விழிப்பாக இருக்கணும். காசு கொடுத்து நம்ம வாங்குகிறோம், அது நல்ல ஒரு உணவாக நம்ம எடுத்துக்கணும். பட் ஆனால் நம்ம ஒன்று மட்டும் விழிப்பாக இருக்கணும். வீட்டில் நீங்கள் நல்லது கொடுக்குறீங்க, வெளியே போனாலும் நிறைய நல்லது விற்குது. கலர்ஃபுல்லாக இல்லாமல் நல்லதை வாங்கி கொடுங்க குழந்தைங்களுக்கு. குழந்தைங்கள மட்டும் பாதிக்க போகிறதில்ல, அடுத்த ஜென்ரேஷனே இது வந்து பாதிக்குமா. இவ்வளோ டேஞ்சரான கலர் நமக்கு தேவையான்னு நீங்கள் வந்து யோசிச்சுக்கோங்க. உங்களுக்கு கலர்ஃபுல்லாக வேணும்னா
கேரட் ஜூஸ் யூஸ் பண்ணிக்கங்க. ஆரஞ்சு கலர் வேணும்னா கேரட் ஜூஸ் யூஸ் பண்ணிக்கங்க. பிங்க் கலர் வேணும்னா பீட்ரூட் ஜூஸ் யூஸ் பண்ணிக்கங்க. க்ரீன் கலர் வேணும்னா வாழை இலையோட ஜூஸை யூஸ் பண்ணிக்கோங்க. அதனால் இந்த ஆர்டிஃபிஷியல் கலர் அது கொஞ்சம் தான் நம்ம கலக்கிறோம், விளைவு பெரிய விளைவு வருது. நம்ம ஹெல்த்துக்கு நல்ல ஒரு உணவாக கொடுங்க, நல்லதாக சாப்பிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.